தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பொதுமக்கள் கோரப்படும் விண்ணப்பங்களுக்கு தகவலறியும் உரிமைச் சட்டத்தில் 30 நாளில் பதில் அளிக்க வேண்டும் என மாநில தலைமை தகவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றவை. ஆகையால் 28/3/2025 சேலம் மாவட்ட செய்திக்குறிப்பில் வரப்பெற்றவை பார்க்கலாம் வாங்க. சேலம் மார்ச் 28 தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கோரப்படும் விண்ணப்பத்திற்கு 30 நாட்களுக்குள் உரிய தகவலை அளிக்க வேண்டும் என மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது சகில் அக்தர் கூறியுள்ளார். சேலம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது சகில் அக்தர் தலைமை வகித்தார். மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் தகவலறியும் உரிமைச் சட்டம் குறித்து யாரிடம் தகவல்களை கோரலாம், தகவல்கள் பதிவுறு, தகவல் கோரி விண்ணப்பம், விண்ணப்பத்தை மாறுதல் செய்தல், மேல்முறையீடுகள் செய்தல், மறுக்கப்பட வேண்டிய தகவல்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரிவுகள் குறித்து விரிவாக அலுவலர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. பின்னர் மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது சகில் அக்தர் பேசியதாவது: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், துறைகள், அலுவலகங்கள் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் குடிமக்களுக்கு தேவையான தகவல்களை தகவலறியும் உரிமைச் சட்டம் மூலம் வழங்கிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலறியும் உரிமைச் சட்டத்தை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் ஆணையம் தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்கிறது. அதுபோன்று தகவல் கோருபவர் மற்றும் தகவல் அளிப்பவர்கள் ஆகிய இருவரும் தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் வழிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை ஆணையம் உறுதி செய்கிறது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கோரப்படும் விண்ணப்பத்திற்கு 30 நாட்களுக்குள் உரிய தகவல் அளிக்க வேண்டும். 30 நாட்களுக்குள் பதில் தராவிட்டால் கோரிய தகவல்களை மறுப்பதாகவே கொள்ளப்படும். குறிப்பாக கோரிய தகவல் ஒருவருடைய உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்புடையது ஆனால் 48 மணி நேரத்திற்குள் தகவல்களை வழங்கிட வேண்டும். தகவல்கள் மறுக்கப்படும் போது மனுதாரருக்கு கட்டாயம் மேல்முறையீட்டு அலுவலரின் விபரம் தெரிவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மனுதாரர்களிடம் இருந்து கட்டணம் வசூலிக்கக்கூடாது. கோரிய தகவல் அலுவலகத்தில் ஒரு பகுதியாக மட்டும் இருந்தால் அவற்றை மட்டுமே பிரித்தெடுத்து வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இக்கூட்டத்தில் கூடுதல் கலெக்டர் வளர்ச்சி பொன்மணி, நகர போலீஸ் கமிஷனர் பிரவீன்குமார் அபினபு, மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல், மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார், மாநகர போலீஸ் துணை கமிஷனர் கீதா, கலெக்டரின் நேர்முக உதவியாளர் பொது செந்தில் அரசன் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள், பொது தகவல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மாநில தலைமை தகவல் ஆணையர் இதுபோன்ற விஷயங்களை எடுத்து அனைத்து பொது தகவல் அலுவலர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இதில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கப்பட வேண்டும். அப்படி தெரிவிக்கப்பட்டால் ஒழிய என்னால் இன்னும் சில தகவல்களை உங்களுக்கு பதிவு செய்வதற்கு ஊக்கமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சேலம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலுக்கான பதில்களை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்வதற்கு உந்துதலாக இருக்கும். ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக இது பற்றிய விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.